இருக்கிறவரும் ஆனந்தத்தையும் அறிவையும் தன் உருவாக கொண்டிருப்பவரும் மனம் என்கின்ற ஞான தாமரையில் எப்போதும் மனம் வீசிக் கொண்டிருப்பவருமாகிய குருநாதர் பகவான் சத்யசாய் பாபா அவர்களினுடைய பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அனந்தா என்கின்ற இந்த திரைப்படத்தினுடைய மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய தயாரிப்பாளர் அவர்களே, அன்பும் அறிவும் வாய்ந்த அன்பு சகோதரர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களே, இந்த திரைப்படத்தினுடைய பாடல்களால் தேனை போன்று தன்னுடைய இசையால் நம்மை ஒரு ஆன்மீக பக்தி அனுபவத்தில் செலுத்த இருக்கின்ற மரியாதைக்குரிய தேவாசர் அவர்களே, முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற அன்புக்கும் பிரியத்துக்கும் உரிய திரைத்துறை சார்ந்த அன்பர்களே, எங்கள் இலக்கியத்துறை சார்ந்த அன்பு நண்பர்கள் இசைக்கவி ரமணன் அவர்களே, மரபின் மைந்தன் அவர்களே, அரங்கத்திலே இருக்கின்ற ஏனைய பெரியோர்களே, எல்லாருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். இந்த கூட்டத்திலே நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஒரு ரிஜிடா இருந்து கம்மியா கை தட்டுற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிலாம் வேணாம், சந்தோஷமா இருக்கலாம். ஒரு ஆன்மீக அனுபவம் அப்படின்றதுனாலேயே நம்ம ரொம்ப நம்மளை சுருக்கிட்டு அப்படியே கெடுபிடியிலலாம் இருக்கிற மாதிரி இந்த படமும் இருக்காது. இந்த திரைப்படமே ஒரு ஆனந்தமான அனுபவமாகத்தான் இருக்க போகிறது. அதனால கொஞ்சம் எல்லாரும் இலகுவா இருந்து நல்லா கைத்தட்டலான்னு நான் நினைக்கின்றேன். அப்படி சொன்னப்புறமா கூட இவ்வளவு அமைதியா இருந்தா இந்த மேடையில் இந்த நிமிடத்தில் நிற்பதை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுள் ஒன்றாக நான் நினைக்கின்றேன். அன்பு சகோதரர் பா விஜய் வந்திருக்கிறார். இந்த படத்துக்கான பாடல்கள் வசனம் இருக்கலாம். அனந்தா என்கின்ற இந்த படம் அப்படிப்பட்ட 5 அனுபவங்களினுடைய தொகுப்பு. நம்ம எல்லாரும் அதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பிரத்யேகமான அனுபவம் அது. மற்றவர்கள்ட்ட சொல்ற போது அவங்களுக்கு சந்தேகமா இருக்கும், இப்படி கூட இருக்குமான்னு. ஆனா இது பிரத்யேகமான அனுபவங்கள். எனக்கு தெரிந்த எத்தனையோ நண்பர்கள் ரொம்ப வியாதிகளினால பாதிக்கப்பட்டு இவ்வளவுதான் காலம் இனிமே கிடையாதுன்னு சொல்லப்பட்டவர்கள் அவங்க ஒரே ஒரு மருந்தை போய் பாபாட்டேருந்து வாங்கிப்பாங்க. என்ன மருந்து தெரியுமா? பாபாவினுடைய விபூதி, சாய்ராமினுடைய அந்த விபூதி ஒன்று. அதை இட்டுட்டு அப்புறம் போய் பார்த்தா அந்த டாக்டர்ஸ் முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தப்பா, இப்ப இனிமே எடுக்கிற ரிப்போர்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே என்று பிரமித்து போன சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான லீலா வினோதங்களை பற்றி அதிகம் பேசுவதை கூட பகவான் அவ்வளவாக விரும்புவதில்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது ஒரு பெரும் மாளிகையினுடைய நுழைவு வாசல் மாதிரி அந்த அனுபவங்கள். நுழைவு வாசல் தான் அது. The biggest miracle I have performed is the change of heart என்று தான் பகவான் பாபா சொல்லி இருக்கிறார். அவரை மாற்றியது இந்த வியாதியை இதெல்லாம் கிடையாது. நான் செய்த மிகப்பெரிய அற்புத செயல் என்பது மானுட மனத்தை மாற்றியது என்று சாய்பாபா அவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அது முதல் கட்டம். 2வது கட்டம் அவர் நமக்கு கொடுத்த உபதேசங்கள். என்றென்றைக்கும் வாழ்க்கையில கஷ்டமான தருணங்களில் கூட வரப்போகிற உபதேசங்கள் என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமானது. அவர் சொன்னது, there is only one caste, the caste of humanity. There is only one religion, the religion of love. There is only one language, the language of the heart என்று பகவான் சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்திலே இருப்பது ஒரு சாதி, மானுடம் என்கின்ற சாதி. இந்த உலகத்திலே இருப்பது ஒரே ஒரு மதம், அன்பு என்கின்ற மதம். இந்த உலகத்திலே இருப்பது ஒரு மொழி, இதயத்தினுடைய மொழி என்று பாபா சொல்லி இருக்கிறார். ரொம்ப சிக்கலான தத்துவ விசாரணைகளை கூட ரொம்ப எளிமையாக சொல்லுவதுதான் பாபாவினுடைய பாணி. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் போய் பாபா கிட்ட ஐ வாண்ட் பீஸ் என்று கேட்டு இருக்கிறார். எனக்கு அமைதி வேணும், ஐ வாண்ட் பீஸ். பாபா அவரை அதே ஒரு பலகையிலே எழுத சொல்லுகிறார். அவர் எழுதுகிறார்,
இந்த ஐன்றதை அழிச்சிருங்க, அழிச்சிட்டாரு. வாண்ட்ன்றதை அழிங்க, அதையும் அழிச்சிட்டாரு. ஐ வாண்ட் இது ரெண்டுத்தையுமே அழிச்சிட்டா பீஸ் தானா வந்துடும் என்று பாபா சொன்னார். நான் என்கின்ற அகங்காரம், எனக்கு வேண்டும் என்கின்ற ஆசை, இந்த இரண்டையும் தவிர்த்து விட்டால் அமைதி என்பது தானாகவே வந்து சேரும் என்பது பாபா நமக்கு சொன்ன பெரும் பாடம். ரொம்ப எனக்கு நிறைய சொல்லிட்டு போலாம், நேரம் இல்லை. 2 விஷயங்களை மறக்கணும், 2 விஷயங்களை மறக்க கூடாதுன்னு பாபா சொல்லுவார். 2 விஷயத்தை மறக்கணும், 2 விஷயத்த மறக்க கூடாது. எதை மறக்க கூடாது? மற்றவங்க நமக்கு செய்த நன்மைகளை மறக்க கூடாது. நாம் மற்றவர்களுக்கு செய்த தீமைகளை மறக்க கூடாது. நாம மற்றவங்களுக்கு நம்ம அறியாம எவ்வளவு செஞ்சிருப்போம், அதெல்லாம் தெரியும், உள்ள வெளியில காமிச்சிக்க மாட்டோம், தெரியும் தானே நமக்கு. நாம் மற்றவர்களுக்கு செய்த தீமைகளை மறக்க கூடாது. சரி, அப்ப எதை மறக்கணும்? மற்றவர்களுக்கு நாம் செய்த நன்மைகளை மறக்கணும், மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை மறக்கணும். இது பாபாவினுடைய இந்த அறிவுரைகள் சமுதாயத்துக்கு ஏதாவது பலன் கொடுத்து அந்த கேள்வி வரும் தானே. இவ்வளவு சொல்லியிருக்காரு, சமூகத்துக்கு என்ன கிடைத்தது? ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வேகமாக சொல்லிடுறேன். ஒரு காலத்தில் ஒரு ஏர்லைன் இருந்தது, இப்போ அந்த ஏர்லைன் இல்லை. அந்த ஏர்லைனில் மட்டும்தான் சென்னையிலேருந்து புட்டபர்த்திக்கு டைரக்ட் ஃப்ளைட் இருக்கும். அது தவிர வேறு எந்த ஏர்லைன்லேயும் அது கிடையாது. அந்த ஏர்லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு நண்பர். அவர்கிட்ட நான் கேட்டேன், இவங்க அனுபவத்திலே மறக்க முடியாத அனுபவம் என்ன? அந்த ஏர்லைனில் நிறைய ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த ஏர்லைனையும் இப்போ நீங்கள் யோசிக்காதீங்க, நான் சொல்கிறது முன்னாடி இருந்தது. நிறைய ஏர்லைனில் அந்த ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டு. அவர் என்ன சொல்லுவார், ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிட்டா பேசஞ்சர்ஸ் எங்களை திட்டுவாங்க. கவுண்டருக்கு வந்து திட்டுவாங்க, வைவாங்க, எல்லாம் சொல்லி திட்டுவாங்க. புட்டபர்த்தி ஃப்ளைட்டு கேன்சல் ஆனால் மட்டும் உள்ளே இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு நாங்கள் வர்றதுக்கு பாபாவினுடைய அனுகிரகம் இல்லை, எப்போ அனுகிரகம் இருக்கோ வரோம் சாயரான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க என்று சொன்னார். அவன் சண்டை போடாமலே இருக்க முடியுமா, கத்தாமலே இருக்க முடியுமா என்றால் பாபாவினுடைய ஒரு அருளுரை உதவும் என்று நினைக்கின்றேன். நான் அதைத்தான் அடிக்கடி நினைச்சுப்பேன். நான் இன்னும் அங்கே போய் சேரலை, இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு எனக்கு. ஆனால் அங்கே போகணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு அருளுரை, your hands must be in the society and your legs must be in the forest என்று சொல்லுவேன். உன் கைகள் சமூகத்தில் இருக்கணும், கால்கள் காட்டில் இருக்கணும்னு பாபா சொன்னார். முதல்ல எனக்கு இது புரியவே இல்லை. கை சமூகத்துல இருந்தா கால் சமூகத்துல தானே இருக்கும். அது எப்படி கை சமூகத்திலையும் கால் காட்டிலையும் எப்படி இருக்க முடியும்? அதற்கு பின்னாடி இருக்கிற தாற்பயத்தை புரிந்துக்கணும். கை சமூகத்தில் இருக்கணும்னா இந்த சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்தாகணும். நம்மை சுற்றி எத்தனை துரோகங்கள், ஏமாற்றங்கள், நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. நாம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவன் தான் நமக்கு முதல்ல குழி வெட்டுறான். யார ரொம்ப நம்புகிறோமோ அந்த இடத்துல தான் அடி விழுது. எந்த உறவு பிரியவே பிரியாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் பிரியுது. இதுதான் சமூகம். இந்த சமூகத்துல தான் நம்ம வாழ்ந்தாகணும். வாழ்ந்து நம்முடைய வேலைகளை செய்து ஆக வேண்டும். என்ன வேலைகள்? பாபா அன்னதானம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை அவர் விரும்பவே இல்லை. அன்னதானம் சொல்றோம்ல, அன்னதானம். நான் சாப்பாடு போட்டேன், அன்னதானம் செய்தேன், பாபா அந்த வார்த்தையை சொல்ல விடவே மாட்டார். ஏன்? அன்னதானம்னு சொன்னாலே கொடுக்கிறவன் நான், வாங்குகிறவன் நீ, அப்படின்னாலே ஒரு டிவைடு வந்துருது. அந்த டிவைடு கூட இருக்கக்கூடாதுன்னு பசித்தவருக்கு சாப்பாடு கொடுப்பதை நாராயண சேவா என்றுதான் சத்யசாய் பாபா சொல்றார். நாராயணனுக்கு செய்வது. இந்த மாதிரியான வேலைகளை சமூகத்துல இருந்துதான் நீ செய்யணும். ஏன்னா உன் கை சமூகத்தில் இருக்கணும். அப்ப கால் காட்டுல இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இந்த வானப்பிரஸ்தம்னு சொல்லுவாங்க, எல்லாத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதுதான் வானப்பிரஸ்தம். காட்டுல இருப்பாங்க, அப்பெல்லாம் போய் நம்ம காட்டுல இருக்க முடியாது. சமூகத்திலே இருந்து கொண்டே காட்டிலே இருப்பது போல விலகி இருக்கணும். இதுதான் பாபா சொன்னது. எப்படி அப்படி விலகி இருக்க முடியும்? பாபா ஒரு முறை ஜனகரினுடைய கதையை சொன்னார். அதை நேரே கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஜனகர் மன்னர், உங்களுக்கெல்லாம் தெரியும். சுகபிரம்மரிடம் ஜனகர் பாடம் கற்றுக்கொண்டிருந்தார். அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கிறாரு சுகர்னு மற்ற மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம். அதனால சுகர் என்ன பண்ணாராம், ஒரு நாள் ஒரு சின்ன டிராமா செட்டப் பண்ணாரு. அடுத்த நாள் பாடம் நடக்கிற போது ஒரு ஓடி மிதிலை தீப்பற்றி எரிகிறதுன்னு சொன்னார்.
மிதிலையில் யாருக்கெல்லாம் வீடு இருக்கோ அவெல்லாம் ஓடி போயிட்டான். அப்புறமா ஜனகர் கேட்டார், நெருப்பை அணைப்பதற்கு எல்லாரும் முயற்சி எடுக்கிறாங்க, எல்லாரும் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அரண்மனை தான் முழுக்க எரிஞ்சு போச்சு. முழுக்க எரிஞ்சு போச்சா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, ஃபுல்லா எரிஞ்சு போச்சு. ஜனகர் சொன்னாராம், சரி பாடத்தை தொடரலாம். மற்ற மாணவர்கள், என்னங்க இது, உங்க அரண்மனையே எரிஞ்சு போச்சுன்றீங்க, நீங்க பாடத்தை தொடரலாம். மக்களை காப்பாற்ற வேண்டிய வேலை நடக்கிறது. என்னுடைய அரண்மனையில் இனிமே காப்பாற்றுவதற்கு எதுவும் இல்லை. அங்கே போய் அழுவதை விட நான் இங்கே பாடம் கற்பது தானே எனக்கு இருக்கிற அடுத்த பணி. ஜனகர் சொன்னார். பாபா இந்த கதையை சொல்லிவிட்டு சொன்னார், இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவன் தான் சமூகத்தில் சேவை செய்ய முடியும் என்று பாபா சொன்னார். அது வர்றது கஷ்டம், ஆனா வர்றதுக்கான பாதை என்பது சத்யசாய் பாபா நமக்கு அமைத்து கொடுத்த ஒரு பாதை என்று நான் நம்புகின்றேன். இன்னைக்கு எல்லாத்தையும் விட ஒரு விஷயத்துக்கு சாய்ராமனுடைய பாதை நமக்கு தேவை. நம் சமூகத்தில் வன்முறை பெருகி இருக்கிறது. நான் சொல்ற வன்முறை கத்தியால குத்துறது, துப்பா, அந்த வன்முறையை பற்றி அப்புறம் பேசலாம். வார்த்தைகளில் வன்முறை பெருகி இருக்கிறது. நீங்க எந்த சோசியல் மீடியா எடுத்துக்கங்க, எந்த கூட்டத்தை எடுத்துக்கங்க, எதை எடுத்துக்கங்க, என்ன சொற்கள் வருகிறது, எல்லா சொற்களும். அட ஒரு நிகழ்ச்சி இருந்தா கீழே கமெண்ட் போடுறதுல இருக்கிற சொற்களை படிக்க முடியுமா நம்மால? சொற்களில் வன்முறை, வார்த்தையில் வன்முறை. ஆனா என்றைக்கு சாய்ராமனுடைய பாதங்களில் சரணடைந்து அந்த பாதையில் காலடி வைத்து விட்டார்களோ மனதில் மென்மை வருகிறது. அதற்கு முன்னால் வார்த்தைகளில் இனிமை வருகின்றது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவன் சொன்னானே, அதுதான் இந்த மண்ணின் வேதம். இனிய சொற்களை பேச வேண்டும். அந்த பயிற்சி நம் குழந்தைகளுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பாலசேவிக்காக்கு நீங்கள் அழைத்து போய் பயிற்சி கொடுக்கலாம், எல்லா பயிற்சியும் கொடுக்கலாம். ஆனா அந்த அறிமுகமே இல்லாதவர்களுக்கு ஒரு வாயிலை திறக்கிற பணியைத்தான் இந்த அருமைக்குரிய தயாரிப்பாளரும் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் செய்திருக்கிறார். இப்படி கூட ஒரு பாதை இருக்கிறது என்று நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற பெரும் பணியை அவர் செய்திருக்கின்றார். சுரேஷ் கிருஷ்ணாவை பற்றி நினைக்கிற போது அண்ணாமலையும் பாட்ஷாவும் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். பாபா என்கிற படத்தை அவர் எடுத்தார். அன்றைக்கே அவருக்கு சிக்னல் வந்துருச்சு, இந்த படத்தை அவர் எடுக்கணும் பின்னாடின்னு சொல்லி. அப்படிப்பட்ட அதிரடி சரவெடி படங்களை எடுத்த ஒரு இயக்குனர் இந்த படத்தை ஒரு ஆன்மீக அதிர்வலையை ஏற்படுத்துகிற படமாக எடுத்திருக்கின்றார். இதற்கு தேனிசை தென்றல் தேவா ஐயா அவர்களினுடைய அற்புதமான அந்த இசை, மனத்தை உருக்குகின்ற அந்த ஆன்மீக இசை, மிகச்சிறந்த வசனத்தை எழுதியிருக்கிற சகோதரர் பா விஜயனுடைய பாடல்களும் வசனமும், இது எல்லாமே இந்த படத்துக்கு அணி செய்யும். இந்த படத்திலே நிறைய பேர் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் இது ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்கும். ஆனால் இது ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் கிடையாதுங்க, கமர்ஷியல் படம் தான். அதே துடிப்போடு கிளைமேக்ஸில் இருக்கிற சஸ்பென்ஸோடு தான் இந்த படத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச் என்பது பல சமயங்களில் பலவிதமான அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் நம்முடைய சமூகத்தில் அன்பையும் அமைதியையும் சொன்ன பகவான் பாபாவினுடைய ஆன்மீக அதிர்வலைகளை எழுப்புகிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருப்பது என் நெஞ்சத்துக்கு மிகவும் நெருக்கமாகவும் நெகிழ்வாகவும் இருக்கின்றது. இந்த படம் வெற்றி பெறவும் இதனுடைய பாடல்கள் நம் நெஞ்சத்திலே தங்கி தங்கி வன் சொற்களை கேட்டு 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 அதுக்கே நார்மலைஸ் ஆயிட்டோம். கடுமையான சொற்கள், தீய சொற்களை கேட்டால் கூட இதுதான் இது இந்த மாதிரி எல்லாரும் பேசுறாங்கன்னு அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலைக்கு நாம வந்து விட்டோம். இந்த மனநிலையிலிருந்து மாறி சொற்களில் இனிமை, நெஞ்சத்திலே பணிவு, நம்முடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு என்று பாபா சொன்ன அந்த ஒரு விஷயம் நம் நெஞ்சத்துக்குள்ளே வருவதற்கு இந்த படம் உதவி செய்யும் என்று நான் நெஞ்சார நம்புகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, இந்த படம் பிரம்மாண்டமான வெற்றிகளை எய்துவதற்காக சாய்ராமனுடைய அருளையும் இந்த மேடையிலேயே இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அன்பான மாலை வணக்கம். இந்த ஒரு பெருமை மிகுந்த நேரத்தில் என்னுடைய உரை மிக சுருக்கமாக நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய திரையுலக ஜாம்பவான்கள், என்னுடைய முன்னோடிகள் என்று எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் சபையில் பாபாவினுடைய அந்த உலகமெங்கும் இருக்கிற பக்தர்களின் அடையாளமான பங்களிப்பாளர்கள் நிரம்பி இருக்கிற இந்த அரங்கத்தில் இந்த அனந்தா அப்படிங்கிற ஒரு இது திரைப்படைப்பு அப்படிங்கிறத விட இது இறைப்படைப்பு அப்படின்னு சொன்னோம்னா சரியா. என்னுடைய திரையுலக பயணத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அதில் இறைவனை பற்றி எழுதிய பாடல்கள் நிறைய, ஒரு முருகருக்கு எழுதுகிறோம், ஒரு அம்மனுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு. ஆனால் நேரடியாக இறைவனுக்கே எழுதிய பாடல் வசனம் அப்படின்னா இந்த அனந்தா தான். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்த என்னுடைய அபிமானத்திற்குரிய நெஞ்சிற்கினிய இயக்குனர், கிட்டத்தட்ட ஒரு எங்களுடைய நட்பு அப்படின்னா ஒரு 15 ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவர் என்னை விட மூத்தவராக இருந்த போதிலும் என்னை தன் நண்பராக எப்போதுமே பாவிக்கின்ற ஒரு அற்புதமான வெற்றி இயக்குனருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேய இயக்குனர் அப்படின்னா அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான். ஸோ அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பட வாய்ப்பு அப்படிங்கிறத விட இது ஒரு காலத்தின் பதிவு, இந்த அனந்தா திரைக்காவியம். ஸோ அந்த காலப்பதிவில் எனக்கும் ஒரு சிறு பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அதை போலவே எனக்கு பல திரை வெற்றிகளை பாடல்கள் வழியாக கொடுத்த அந்த இசை பெருந்தகை தேனிசை தென்றல் தேவா அவர்களுக்கு தொடர்ச்சியாக அவரோட நிறைய நான் பாடல்களுடைய கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் தான் அவர் என்னுடைய திரைப்பயணத்தில் முதல் ஹிட். அது சாரோட மியூசிக்கில் வந்த அந்த பாட்டு. ஸோ அதற்கப்புறம் இன்னைக்கு அனந்தா வரைக்கும் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு முறை நான் அவரோட பாடல் எழுத அமரும் போதும் அங்கே ஒரு ஆன்மீகத்துவமான ஒரு உரையாடலில் தான் நாங்கள் அந்த எந்த ஒரு கம்போசிங்கும் ஆரம்பிப்போம். ஸோ அப்படி தான் இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது மிக மனதிற்கு நெருக்கமான ஒரு பயணமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருந்தது. makes you believe in the world all over again. So I think that has happened to all of us. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு. எதுவுமே முடியாம கையால் ஆகாத மாதிரி போகும்போது தான் நமக்குள்ள ஒரு மிரக்கல் நடக்கும். அந்த மாதிரி இந்த ஃபிலிம் இந்த கதை மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. சுரேஷ் கிருஷ்ணாவோட எக்ஸலண்ட் எஃபர்ட். அந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமாகவே அவங்க சொன்ன அந்த ஆன்மீக அதிர்வலை இருந்தது. என்னை காசிக்கு கூட்டிட்டு போனாங்க. நானா காசிக்கு போயிருப்பேனான்னு எனக்கு நான் வாழ்க்கையில கூட நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா சுரேஷ் கிருஷ்ணாவோட நல்ல மனசு, அவர் என்னை விட எங்க அம்மா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதுதான் மனிதநேயம். நீங்க சொன்ன காலை தொட்டு கும்பிடணும்னு சொன்னார்ல மனிதநேய டைரக்டர்னுட்டு, அது தினம் ஃபோன் பண்ணி மன்னி வர முடியாதா காசிக்குன்னு கேட்பாரு. இதுதான் மனிதத்துவம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த படத்தை ஒரு ஃபெய்த் அண்ட் எவ்ரிதிங் எனக்கு பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் விட மனிதர்களோட ஃபெய்த் மேலே அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த ஹால் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த நம்பிக்கை, ஃபெய்த்து எல்லாமே சேர்ந்து இந்த மாய வலைய, இந்த சுற்றி இருக்கிற அந்த ஸ்மோக் மாதிரி இருக்கிற ஒரு ஃபசாடை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணங்களோட இருக்கிற படங்கள் இன்னும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ட் கிரீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்டுக்கும் அவங்க அளவுக்கு நான் சின்சியரா இருந்தேன்னா எனக்கு தெரியல, பட் அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு பாடமாகவும் இருந்தது. இந்த அனுபவமே எனக்கு ஒரு பாடமா இருந்தது. எனக்கு பாடம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள் சார்.
ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளியில் வந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அற்புதமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு அற்புதத்தையே படமாக எடுத்திருக்காருங்கிறப்ப கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரத்னாகர் அவங்களை பார்க்கும்போது அதே கண்கள் மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சி எடுத்து செய்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். கிருஷ்ணமூர்த்தி சார் பாபாகிட்ட போய் அப்பப்போ பேசி வருதா சொன்னாங்க. நிச்சயமாக மிக நல்லா வரும். ஏன்னா சுரேஷ் சார் வந்து எதை தொட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் வந்து அண்ணாமலை மாதிரி கமர்ஷியல் படம் எடுக்க தெரியும், ஆகா மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்க தெரியும். நான் அவர்கிட்ட அசிஸ்டன்டஸ் அதுக்காக வெயிட் பண்ண ஒருத்தன். அவருடைய பெரிய ஃபேன் நான். இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், சுகாசினி மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவா சார், பா விஜய், ரவி சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உலகமெங்கும் கோடான கோடி டிவோட்டிஸ் பகவான் சத்யசாய் பாபாவுக்கு இருக்காங்க. அவருடைய படத்தை நான் இசையமைக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா அது பூர்வ ஜென்ம பலம் தான். இதுக்கு அண்ணாமலை படத்தின் மூலம் தான் எனக்கு வந்து இந்த உலகத்திலே ஒரு அட்ரஸ் கிடைச்சதுன்னா அது சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்கள் தான். டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கோடான கோடி ரசிக டிவோட்டிஸ்க்கு ஒரு 5 ஃபேமிலியில் நடந்த ஒரு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து நான் கம்போசிங் பண்ணும்போது எந்தெந்த ஒரு நல்ல மெலடி எந்த இடம் வருதோ அங்கெல்லாம் வந்து ரசிப்பார், தலையாட்டுவார். அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவருக்கு நல்ல ஞானம் இருக்குது அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கிரீஷ் தான் தேங்க்யூ தேங்க்யூ. அதே போல் இப்போ ரீரிகார்டிங்காக படம் பார்த்தேன். யாருமே நடிக்கலை, கேரக்டராகவே ஆல் த ஆர்டிஸ்ட் அப்படியே கேரக்டராகவே மாறிட்டாங்கப்பா. இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணேன், சாருகேசி வைஜி மகேந்திரன் சார். சுரேஷ் கிருஷ்ணா சார் படத்தில் நடிக்கணும்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்கள தான் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். அப்படியே அற்புதமான நடிகர்கள் நடிகைகள் அவர் படத்தில். ஒவ்வொரு சீன் அப்படியே மனசை டச் பண்ணி தான் போகுது. இந்த படத்தில் நான் வந்து முக்கியமாக ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு கம்போசிங் ஆரம்பித்தோம். சுரேஷ் கிருஷ்ணா சார் இருந்தாங்க, பா விஜய் இருந்தார். எப்படி தான் அந்த பல்லவி எங்களுக்கு அந்த டியூன் வந்ததுன்னே தெரியல. அன்னை நீயே, தந்தை நீயே, ஆசான் நீயே, அகிலமும் நீயேன்னு ஒரு அற்புதமான பா விஜய் அவர்கள் வந்து அந்த வரியை எடுத்து கொடுத்தா நான் கம்போஸ் பண்ணினேன். எப்படி அந்த படம் பாட்டெல்லாம் முடிஞ்சு இன்னும் நிறைய சாங்கெல்லாம் பண்ணி இந்த படம் இந்த ஸ்டேஜில் பேசும் அளவுக்கு வந்திருக்குன்னா அது எல்லாம் அவன் செய்யும். இது நம்மளால முடியாது. அப்படி ஒரு அற்புதமான காவியம் இது. இந்த படத்தை முக்கியமாக நான் நன்றி சொல்லணும்னா என் பாடலுக்கு உயிரூட்டிய பாடகர்கள். ஹரிஹரன் சார் அற்புதமாக பாடிக்கார். நீங்கள் கேட்டீங்க என்ன அவர் அந்த பாவம், அந்த வார்த்தைகள் அவ்வளோ அழகாக பாடியிருக்கார். என் தம்பி மனோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சிம்மை அவர்கள் அவங்க எல்லாரும் நல்லா பாடியிருப்பாங்க. இந்தி காயத்ரி பாடியிருப்பாங்க. இன்னொரு இந்தி சாங் குணால் அவர்கள் பாடியிருப்பாங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து எனக்கு தமிழ் படம் மட்டுமல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா படமும் குறைஞ்சது ஒரு 25 படத்துக்கு மேலே, டோட்டலாக ஒரு 50 படம் செஞ்சிருப்பேன் அவரோட கூட. ஒரே ஒரு இந்தி படம் செய்யலையேன்னு ஒரு வருத்தம். அது இந்த படம் மூலம் என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டார் டைரக்டர் குணால் அவர்களை. இந்தி அந்த ஆந்தம், சுவாமி பகவானுடைய ஆந்தத்தை வந்து நான் பாட வச்சுட்டேன். எனக்கு என்ன ஒரு ஆசை,
அகிம்சை, அமைதி போன்ற பல விஷயங்களை சொன்னவர் தான் சத்யசாய் பாபா. இவருடைய படம் மிகவும் ஜனரஞ்சகமாக இருக்கும் அப்படின்னு இங்கே பாரதி பாஸ்கர் அவர்களும் சொன்னாங்க. அதை விஜய் அவர்களும் வவுச் பண்ணார். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பாபாவே ஜனரஞ்சகமானவர் தான். ஏன்னா மக்கள்கிட்டேருந்து எந்த காலகட்டத்திலும் விலகி இருந்தவர் இல்லை. அவர் மக்களோடவே ஒன்றாக பயணித்தவர். அதனால் அவருடைய திரைப்படம் வந்து ஜனரஞ்சகமாக இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரு ரத்னாகர் அவர்களும் நம்முடைய கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சுரேஷ் கிருஷ்ணாவை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். And in front of all these big people, but first of all, thanks to Baba for giving this opportunity, because the Guru is the one first who chooses you. So I feel so happy and blessed to be chosen first. And of course Suresh sir, Girish sir and all of you people, like எனக்கு யார் இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட கால் வந்து எனக்கு Thursday தான் வந்துச்சு. I believe a lot in spirituality and Guru and everything, so I felt like somewhere some Guru energy is actually calling me. I was dancing after 2.5 years actually for this film. Dance since around I was like, sir நான் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸும் பண்ணல, 2.5 years ஆயிடுச்சு சார் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எப்படி நான் ஆடுறது and all. He said leave everything, just give yourself. So I think I offered myself with complete bhakti. So the shoot itself was very miraculous for me. ரெண்டு தடவை டான்ஸ் இருந்தது, ஒரு பீச் சீனும் இருக்கும். So it was all very very spiritual. So I hope Ananta means like endless, you know, like போயிட்டே இருக்கும், endless இதுன்னு அர்த்தம். So அந்த மாதிரி spirituality should flow in everyone endlessly, and I think kindness is actually quite missing in the world now. I really hope with all this positive energy over here, kindness should flow like ஒரு நதி மாதிரி ஓடணும், kindness in the world. I really pray for that. Thank you for giving me this opportunity. Thank you. மேடை நாடகத்தில் சத்யபாமா புகழ்பெற்ற மைத்தலாஜிக்கல் பௌராணிகம், அதில் அம்மா நடிப்பாங்க. எங்கள் அப்பா ஹார்மோனிஸ்ட்டு. நான் சின்ன வயசில் பாபா கிட்ட கிருஷ்ண துலா பாரம் அந்த ட்ராமாவுக்கு ஒரு 2 times போயிருக்கேன். ஒரு 7-8 வயசில் ஒரு வாட்டி, 11, 12, 13 வயசில் ஒரு வாட்டி. அப்போ நான் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன் ஃபிலிமில். பாபாவை பார்க்கும்போது அவ்வளோ க்ரௌடு பார்க்கும்போது எனக்கும் ஏதாவது கையில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட பக்தர்களில் நான் ஒருத்தன். எங்கள் மதருக்கு அவர் உட்கார்ந்து அந்த பத்திய நாடகம் அப்படியே பார்ப்பார். மினிமம் 2 hours அந்த ட்ராமா. நார்மலாக 3.5 hours 4 hours போகும். பட் அங்கே அந்த இது பண்ணிட்டு 2 hours கண்டிப்பாக பாபா உட்கார்ந்துருப்பார். அதுக்கப்புறம் எனக்கு பாடுகிறான பிறகு ஒரு 3-4 வாட்டி ஸ்ரீ சாயிநாதா ஸ்வாகதம். இது 35 லட்சத்துக்கு முன்னாடி ஹெலிகாப்டர்ஸில் அந்த ஃப்ளவர்ஸ் கொட்டும்போது நான் வந்து அங்கே 13 சரணம் ரிப்பீட்டடாக பாடிட்டுருக்கேன். அதாவது 32 times 46 நிமிஷம். சுசீலம்மா அவர்கள், வாணிஜம்மா ஜெயராம் அவர்கள், சுனில் கவாஸ்கர் அவர்கள், எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கோரஸ் பாடிட்டுருக்காங்க. திரும்பி பார்த்தேன், எனக்கு தெரியல. ஸோ திருப்பி 100வது ஆண்டுக்கு எனக்கு பாபா அவர்கள் வாய்ப்பு தந்ததுக்கு பாபாவுக்கு என்ன நன்றி சொல்ல தெரியல. பாடுவதற்கு, இந்த படத்தை பாடுவதற்கு வாய்ப்பு தந்தாங்க சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள்.
தேடிட்டே இருக்க லிரிக்ஸு தெலுங்கில் பாடினேன் அந்த பிட் சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச் தேவாண்ணே. ஒரு சின்ன வயசுலேருந்து, அதாவது இந்த ஜென்மத்தில் எதிரில் பார்க்குற தெய்வம், அவரை பார்க்குறதுக்கு சின்ன வயசில் அம்மா அப்பா கொடுத்தாங்க வாய்ப்பு. அதுக்கப்புறம் சினிமா கொடுத்தது அவர் பார்க்குறதுக்கு பாடகரா. அப்புறம் இந்த 100வது ஆண்டில் படத்தில் நீங்கள் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சார்பில் பாடுறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம் சார். Pranams and Namaskaram are entailed for that particular title. But this whole journey is purely, it's a divine will. I want to take about 2 minutes sometime and tell you exactly how this film happened. Before that, we all devotees call Swami in a loving manner. Every bit of my life and action is only guided and performed by him. In this film, for this film to happen, the most important person who made this film happen is Sri Ratnakar, who is the managing trustee of Sri Satya Sai Sanatan Trust. Not only me, every Sai devotees, every person who is going to witness this film, we all, on behalf of all of them, brother, I express my gratitude to you for making this happen. A beautiful offering to Swami for the 100th birthday, a beautiful anthem song. But nothing was moving. Whatever I was trying, whomever I was meeting, nothing was moving. And one day I was praying to Baba in the morning. That time, he showed the face of director Suresh Krishna. I did not know Suresh Krishna before, but I know his face because I've seen his face in media and books, and I didn't know before that. So I asked one of my friend who was close to Suresh Krishna to call him, see whether I can speak to him. So I landed in Delhi on my business meeting. Then I got the Suresh Krishna's number and called him. And I told him about, sir, like I've been inspired to do an anthem song, but it's not happening. And I don't know why I need to speak to a movie director. I'm not intending to take a film, but still I want to tell you. On the other side, Mr. Suresh Krishna literally on tears and cried. He sobbed for 2 minutes and he told, sir, I don't know, I've been waiting to do a film on Swami and Baba for last 15 years. And every day I was praying for it. So the answer Om Shri Sai Ram. I can understand Tamil, but I wouldn't be able to speak in Tamil. She was speaking to me in Tamil, but it's not so easy for me to catch what she was speaking. Anyhow, such a wonderful evening. When heart is full, the words are few. When your heart is full of joy, you don't need to speak, you full ambience. That's the exact experience I'm going through here.
It's a completely new experience for all of us, those who have been in Sai Mission. We haven't been to this kind of a film launch and an audio launch of this kind of thing. For us, it is a completely different side of a different experience what we go through, and we are more at ease in those congregations. But I was just sitting and thinking why I am brought here today. To just hardly another 10 to 12 days is Baba's 100th birthday, and millions of people are looking forward, and lakhs of people are coming to Puttaparthi. Now what am I doing in Chennai here in this evening is what I was thinking. But we all feel that we firmly believe that everything that wherever Baba's, anything to do with Baba, without his permission, without his will, it cannot happen, and Ananta is one of such beautiful happenings. In fact, Brother Girish, couple of times when he was talking about film, I used to be worried what is happening to him, why is he going into film production? And couple of times he discussed with me, and Shri Suresh Krishna ji also came, his team came to Puttaparthi. The anxiousness, but only whatever extension of our whatever support we did, let me place it on record. I did it only because Girish was very enthusiastic about it, and Girish, again I want to tell on from this stage, I did it only for you. That's because I saw so much of love he was holding for Swami, and he wanted to do something on this birthday, so we extended whatever support we need. I don't know, whatever required. Sometimes some moral support also will be very helpful, saying wonderful job. But I think this film should be something, a new era for Sai devotees, new kind of experience for Sai devotees to see Swami on a commercial scale or on a film. There are films which we have 20,000 hours of footage of Swami's videos in our archives. I don't think any human being would have been filmed so much unless he is doing in some film industry, but a normal person don't get filmed so much. We have that kind of footage. I think he must have been the most photographed person on this planet. He must be. Because from the age To praise, to tell my happiness, words fail me. From the time I met you until today, I just feel so much of love you have showered on me. I am really thankful, sir. So, thank you, Girish sir, for this project. You are a unique person. I don't know how to thank you for this lovely project. Blessed am I, truly blessed. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி மல்லடா அண்ணாமலை சத்யாடா சத்யமூர்த்தி இதை சொல்லின்னு படம் எடுத்துட்டு இருந்தேன். நல்ல படம் எடுப்பேன் அப்போ, ஆஹா சங்கமம் எல்லாம். திடீர்னு ஒருத்தர் வந்து சத்ய சாய்பாபாவோட அருள் மேலே, மிரக்கிள்ஸ் மேலே ஒரு படம் எடுங்கன்னு சொல்லிட்டாரு. அது கமர்ஷியலாக வேணும், அங்கே தான் ஹைலைட்டு. பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கணும் சார், உங்களோட பாஷா மாதிரி சீன்ஸ் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் ஒரு மிரக்கல், ஒரு பியூட்டிஃபுல் சினிமாவாக இருக்கும். டாக்குமெண்ட்ரிலாம் வேண்டாம் எனக்கு. பாபா மாதிரி யாரும் நடிக்க மாட்டாங்க, ஆனால் பாபா படமாக இருக்கணும். கொடுக்குற சேலஞ்சை பாருங்கள், வித்தியாசமாக கொடுத்துட்டாரு. பட் த ஹோல் ஜாய் வாஸ், இந்த ஜர்னிக்கு ரீசன் வாஸ் வே பேக் 2009 ஒரு மிரக்கல் அப்போவே நடந்தது. என் நண்பர் சாய் ஸ்ரவன் அப்பப்போ சொல்லுவார், சுரேஷ் சார் ஒரு பாபா மேலே பயோபிக் பண்ணணும், நீங்கள் வாங்க புட்டபர்த்தி வாங்க, சுவாமியை பார்க்கலாம் சொல்லிகிட்டே இருப்பார். சரி ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறாரு, நமக்கு சினிமா தானே அப்படின்னு 2009 நான் ஃபஸ்ட் டைம் ஐ வென்ட் டு புட்டபர்த்தி. அதுக்கு முன்னாடி சுவாமி இங்கே சென்னையில் அவர்
மங்கள ஆரத்தி நடக்கும் கார்த்தால நான் பார்ப்பேன், சந்தோஷப்படுவேன். ஆனால் அவரை மீட் பண்ணதே இல்லை பர்சனலாக. அன்னைக்கு 2009 அவரோட ஈவினிங் தர்ஷனில் அவர் அப்படியே அவரோட வீல் சேரில் எல்லாரையும் அந்த குல்வந்த் ஹாலில் எல்லாரையும் பார்த்துட்டு என்னை ஒரு தனியாக ஒரு பிளேஸில் இடம் கொடுத்தாரு. என் பின்னாடி 2-3 நண்பர் இருந்தாங்க. வந்தார், அந்த வண்டி அவரோட ஸ்டாப் ஆச்சு. கரெக்டாக என்கிட்ட வந்து அவரோட வீல் சேர் நிறுத்திட்டு என்னை பார்த்தாரு. பின்னாடியிலேருந்து ஒருத்தர் பாங்கோ அப்படின்னாரு. நான் கடகடன்னு கிட்ட போயிட்டேன். என்னை பார்த்து தெலுங்கில் பேசினாரு. చాలా రోజు తర్వాత వచ్చావే, ఎందుకు ఇప్పుడు దాకా రాలేదు, వచ్చేసావుగా చா அப்படின்னா இவ்வளோ வருஷமா நீ எங்கே இருந்த, ஏன் வரல, சரி வந்துட்டா இல்லையா, அது போகிறோம் அப்படின்ட்டார். எனக்கு கபுன்னு அழுக வந்துருக்கு. வாட் இஸ் இ சேயிங்? ஐ மீன், இஃப் யூ ஹவ் கால்ட் மீ ஐ வுட் ஹவ் கம் லாங் பேக். I was waiting for such an opportunity. Swami was telling that. I didn't know the meaning, I didn't understand anything. அப்படியே நமஸ்காரம் பண்ணேன். அவர் கிளம்பிட்டார். சாயெல்லாம் என்ன சார் இது, பெரிய பாக்கியம் சார், இது பிளஸ்ஸிங் சார் அப்படின்னாரு. ஆமாம் சாய், I wish it is something happens. I don't know what he meant, but it was nice. Then after that, after 2-3 years, Swami passed away. Then after that, nothing happened. அப்படியே வருஷக்கணக்காக என்னோட சினிமா, என்னோட ஜேர்னியில் இருக்கேன். திடீர்னு போன வருஷம் ஜூனில் மார்னிங் ஒரு 3:30 எனக்கு, நான் பாபா பற்றி எந்த நினைப்பும் இல்லை, திடீர்னு 3:30 எனக்கு ஒரு கனவு. பாபா கனவுல ஃப்ளஷ் அண்ட் பிளட்ல ஐ குட் see him. எனக்கு அப்படியே விபூதி கொட்டுறாரு என் கையில். இப்படி விபூதி கொடுக்குறாரு. சுவாமி பார்த்து நான் ஒரு மாதிரி இதாயிட்டேன், த்ரில் ஆயிட்டேன், எஸ்டஸில் இருந்தேன். அப்படியே இருந்துட்டேன். அந்த ட்ரீம் ஐ வாண்டட் டு சஸ்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக அப்படியே கண்ணை மூடி நான் அதை ரீகேப் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த ட்ரீமை. தென் ஐ நியூ இட் cannot be a dream, it is something பாபா இஸ் ட்ரைங் டு சே. உடனே சாய்க்கு மெசேஜ் போட்டேன். சாய், இந்த மாதிரி ஒரு மேட்ரு சார், நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க, நான் சொல்கிறது June 2024 நான் நேற்றுக்கு தான் ரத்னாகர் சாரோட உட்காந்து இந்த மேட்ரு பயோபிக்ஸ் அப்போவே பிளான் இருக்குது சார், உங்களை வச்சு பண்ணலாமா, நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னார். Look at that. எங்கேயோ எனக்கு கனவுல இஸ் டெல்லிங் பிஃபோர் நெக்ஸ்ட் டே பிஃபோர் தே ஹேவ் பீன் டாக்கிங் அபவுட் மீ இன் புட்டபர்தி. சார் நீங்கள் வரணும் சார், டெஃபினட்டாக வரேன், பிளான் பண்ணுவோம் சொன்னார். அப்புறம் நடக்கலை. அதுக்குள்ளே வேறு மேட்டரில் போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் கிரீஷ் சார் வந்தார். சார், இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது, ஐ வாண்ட் டு மேக் அ ஃபிலிம், உங்கள் முகம் வந்தது சார், நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டாங்க. அவர் சொன்ன உடனே என்கிட்ட அன்னைக்கு சுவாமியோட நான் பேசுறது ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருந்தார். உடனே அந்த ஃபோட்டோ ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். சார், அதை மறக்கவே மாட்டேன் சார் இந்த ஃபோட்டோவை. ஐ met Swami so close and what he said I can never forget sir. If this is what he meant that day, then yes, I am waiting, please come sir. வந்தார். கதையை வந்து என்ன சொன்னார், சார் இந்த மாதிரி கமர்ஷியலாக ஒரு தடவை 100 தடவை அந்த மாதிரி ஏதோ மசாலா படம் எடுக்கிற மாதிரி சொல்கிறாரு பாபா படத்தை. சார் விளையாடாதீங்க சார், கலாட்டம் பண்ணிருந்தேன். தென் he said, I want each and every Swami devotee should just go in ecstasy. அவளுக்கு அந்த 100வது வருஷத்தில் they should be thrilled. At the same time, new devotees, people who have not known about Baba, they should see and they also should feel, wow, what a great thing this is. And the feel should come for them also. Do something like that. இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. சார், ரொம்ப வித்தியாசமான மேட்ரு சொல்கிறீங்க, வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி நமக்கு சினிமா எடுக்கிற ஸ்கிரிப்ட் பண்ணதுன்னு இது வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் இட் என்ற ஸ்கிரிப்ட் அண்ட் யூர் டெல்லிங் இட் ஷுட் பி கமர்ஷியல் டாக்குமெண்ட்ரி வேண்டாங்கிறீங்க. ஸோ ஒரு ஐடியா சொன்னேன். நான் யோசிக்கிறது ஒரு 3 days கொடுங்க டைம். அண்ட் அவர் யாரும் தெரியாது, அவர் சீரியஸாக ஃபிலிம் ப்ரொடியூசர் மாதிரி இல்லை, இவர் நிஜமாக சினிமா எடுப்பாரா, அவர் சும்மா வராரா, அதுவும் தெரியல எனக்கு. சரி, வந்தார், பேசினார், போயிட்டார். கரெக்டாக அடுத்த நாள் காலத்தால் 3:30 வேக்கப். என்னடா இந்த நேம், ஐம் ஃபுல்லி லைக் ஜெட் லேக்ல ஏந்தின மாதிரி ஐம் ஃபுல்லி அவேக். வாட் இஸ் ஹேப்பனிங் புரியல. தென் ஐ ரியலைஸ் சம் தாட்ஸ் ஆர் கம்மிங். நேராக போனேன், லேப்டாப் ஓப்பன் பண்ணேன். வித்தின் 1 hour தி ஸ்கிரிப்ட் வாஸ் ரிட்டன். தென் யூ நோ யூ ஆர் நாட் ரைட்டிங் இட். யூ ஆர் நாட் ரைட்டிங் இட். ஏன்னா எங்களோட தாட்டே இல்லை. லேப்டாப் முன்னாடி வரும்போது ஐடியாஸ் வந்துட்டே இருக்கு. 5 ஃபேமிலி, இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி கதை, என்னெல்லாம் சம்திங் இஸ் கம்மிங். ஐம் ஜஸ்ட் டைப்பிங்.
7:30க்கு ஒரு ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி தாட் எப்படி சார் இருக்குது? சார் இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, இது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. உடனே போட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி, சார் வாங்க சார் புட்டபர்த்தி போகலான்னு அடுத்த நாள் கொண்டு போயிட்டார். நேராக ரத்னாகர் சார் பார்த்து அந்த ப்ரெசன்டேஷனை காட்டிட்டு அவர் அந்த பிஃபோர் ஐ டெல் அபவுட் தட் ப்ரெசன்டேஷன், புட்டபர்த்தி அப்போ பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ போகும்போது இட் வாஸ் அனதர் ஃபீலிங். மகாசமாதி பார்த்து அங்கே பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி நான் ரத்னாகர் சார் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். அந்த ரூம் போகும்போது அந்த இடமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து அவரோட அந்த என்ட்ரன்ஸ், யூ ஃபீல் தட் இஸ் இட்ஸ் அ டிவைன் பிளேஸ். அவர் அங்கே உட்காந்துருந்தார் சேரில், அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில், பின்னாடி இந்த பெரிய ஃபோட்டோ. அவரும் கிரீஷும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரத்னாகர் சார் இஸ் பிளட் ரிலேட்டட் ஆஃப் பாபா, தி பிரதர்ஸ் சன். அவரே பாபாவோட ஃபோட்டோ பார்க்குறேன். நம்ம டைரக்டர் அவரோட கண்ணை ஜூம் பண்ணி பார்க்குறேன். அவரோட அந்த இயர்ஸு, அந்த ஸ்மைல், எஸ் தட் ஸ்மைல் வாஸ் மேஜிக்கல். என்ன ஸ்மைல் சார் அது? ஐ மீன் anybody with any problem, if they come and sit before you, they will just, you will kill them with your smile. So much of love in it, so much. அப்படியே அதை பார்த்து ரசிச்சுட்டேன் அந்த ஸ்மைலை. தென் அவர் பேசுறது சாஃப்ட், எப்போதுமே அவர் அப்படியே தான் பேசுகிறாரு, ரொம்ப சாஃப்டாக, அன்பா. And he is so much dedicated, so much in love with Swami that the way he talks, the way he communicates, you know that he is fully understanding that position. The managing trustee of Satya Sai Central Trust is not an ordinary post. Millions and millions of devotees are there, and he has to take anything he does matters. So he was very excited, sir. நீங்கள் என்ன எடுக்கிறீங்க இந்த படம்? அந்த அப்படியே ஃபுல்லாக அந்த ப்ரெசன்டேஷன் காட்டினேன். ஒன், nobody will act like Baba. Done, sir. And the film, it should look, yes, I understand cinema, but it should look அதில் எந்த நீங்கள் சாங் எடுக்க போகிறீங்க தப்பான டான்ஸ் மூமெண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள்லாம் சினிமா எடுக்கிறவங்க, மூமெண்ட்ஸ்னால ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கணும். பட் இஸ் ஆல் தட் ஹீ வாண்டட் was very true, because he was so much understanding the aura of Swami, what he wanted. And you know, ஒரு கல்ச்சர் அங்கே இருக்குது, அந்த கல்ச்சரை மெயின்டைன் பண்ண மாதிரி எங்கள்கிட்ட சொன்னார். That is how we told him, showed all the photos, showed everything. And then the climax was, today in the car from the airport, I showed him the song just now, and he said, very nice, Suresh. Chal sir. And the whole thing is, you are doing a film, and at the same time you did commercial aspects and you wanted to make entertainment, but at the same time a divinity is there. A divine film got a caption வித்தியாசமாக இருக்கும். இனிய நாள் இது. அரங்கம் அமர் ஆன்றோர்களே, ஆன்மீக சான்றோர்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். காலத்தின் அருமகையில் ஓரிரு நிமிடங்களில் என் உரையை முடிக்கலாம் என்றிருக்கிறேன். சற்றொப்ப 65 ஆண்டுகளுக்கு முன் சத்ய சாய்பாபாவை வட சென்னையில் காசிமேடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய விஜயா நர்சிங் ஹோம், இப்பொழுது MV மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நிபுணருடைய அப்பா M. விஸ்வநாதன், அவருடைய அந்த மருத்துவமனைக்கு பின்புறமாக மிகப்பெரிய கடல் போன்ற ஒரு வசதியுள்ள ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு அமைதியான ஒரு பூங்கா. அந்த இடத்திலே சத்ய சாய்பாபா அவர்களை அந்த 10 வயதில் நான் அவரை தரிசனம் பார்த்தவன். அந்த மாலை நேரத்திலே மந்தகாசம் கூறக்கூடிய இடத்திலே அவருடைய ஹோய் ராமா ஹோய் ராமா நீ தானுண்ட பெற்றுக்கோ தண்டராமா என்ற அந்த பாடல் 65 ஆண்டுகளுக்கு பின் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அவருடைய சொல்லாடல் காணி காபட்டி என்று சொன்ன அந்த சொல்லும் என் காதிலே ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய
மிகப்பெரிய ஒரு சேவை, மக்கள் சேவையே மகேந்திரன் சேவை. நீ மக்களுக்கு சேவை செய், அது இறைவனுக்கு செய்ய சேவையாகும் என்று சொன்ன அந்த சொல்லாடல் அவருடைய வாழ்க்கையில் அவர் கடைபிடித்தது. அவர்தான் முதலில் கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்ற சொல்லுக்கு உதாரணம் அவர்தான். அவர் உருவாக்கிய மருத்துவமனைகளும் அவர் உருவாக்கிய கல்விக்கூடங்களும் ஆன்றோன் சான்றோனர் கேட்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளமான ஒரு நிறுவனங்களை, ஒரு கல்வி சாலைகளை, மருத்துவமனைகளை உருவாக்கினார். அப்படிப்பட்டவருடைய புகழ் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த பூர்த்தியாக அகிலாண்ட கோடி எல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய புகழ் சிகரத்துக்கு மேல் சிகரமாக அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒலிக்கக்கூடிய பரம்பொருளாக அவர் புகழ் ஓங்க வேண்டும். சுரேஷ் கிருஷ்ணா சாரை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர் பாதம் தொட்டு வணங்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு படைப்பை அனைவரும் கண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரமாதமாக அவர் படமாக்கியிருக்கிறார். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே தேவா அவர்கள் இன்னிசை, அவருடைய பாடல்கள்லாம் மிக பிரமாதமாக செவி குளிரும். பாரதி பாஸ்கர் சொன்னாங்க ஒரு ஆன்மீக அதிர்வலைன்னு. அந்த ஒரு வைப்ரேஷன் தான் இந்த கதையை பற்றி சுரேஷ் கிருஷ்ணா என்கிட்ட ஃபோனில் சொன்னப்போவே எனக்கு ஏற்பட்டது. அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் கடுஞ்சொற்கள், a lot of bad language and bitterness and there's a lot of bickering and violence that is going around everywhere. இப்போ திரும்பி அதெல்லாம் மறந்து அந்த மாய வலையெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஒரு பியூரிட்டிக்கு வந்த மாதிரி. மகேந்திரனுக்கு அப்படிதான். அவருடைய ஷேடேஸை விட இப்போ தான் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் மகேந்திரனை தேடி வருது எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா? அப்புறம் நம்ம ரவி, எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய மாணவர், பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். இப்படி பல பேர், அதாவது என்னுடைய மனதுக்கு நெருக்கமானவர் பல பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு கூடுதல் அட்டாச்மெண்ட். இந்த படம் வெற்றி பெறத்தில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படம் வெற்றி பெறும் இங்கே சொல்கிறதே சரியாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஏற்கனவே வெற்றி பெறும் என்று உறுதி செய்யப்பட்ட ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை நான் அப்பப்போ சினிமாவெலாம் நடிக்கிறேன். ஆனால் சுரேஷ் அந்த படத்தை நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னாலும் இந்த மேடையில் பேசுகிற வாய்ப்பு கொடுத்து அதை ஓரளவு நிறைய பண்ணிட்டாரு. இந்த